கடும் நிதி நெருக்கடியில் சென்னை மாநகராட்சி திணறல். பணியாளர்களுக்கு சம்பளம் தரவே தடுமாற்றம். பணியாளர்களுக்கு சம்பளம் போடக்கூட முடியாத அளவுக்கு சென்னை மாநகராட்சி கடுமையான நிதி நெருக்கடியில சிக்கி திணறுது. கடந்த காலங்கள்ல இஷ்டம் போல மூலதன நிதி செலவிடப்பட்டதுதான் நெருக்கடிக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. நிலைமை சீராக 6 மாசங்கள் வரைக்கும் ஆகலாம் அப்படின்னு மாநகராட்சி அதிகாரிகள் சொல்றாங்க. சென்னை மாநகராட்சியில மழைநீர் வடிகால், சாலை சீரமைப்பு, பள்ளி கட்டடங்கள், திடக்கழிவு மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு உட்கட்டமைப்பு பணிகள் தனியார் நிறுவனங்கள் வாயிலா மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த உட்கட்டமைப்பு பணிகளுக்காக ஆசிய வளர்ச்சி வங்கி, ஜெர்மன் வளர்ச்சி வங்கி, உலக வங்கிகள் கிட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மேல மாநகராட்சி கடன் வாங்கியிருக்கு. இதுக்காக வருஷத்துக்கு 95.20 கோடி ரூபாய வட்டியா மாநகராட்சி செலுத்திட்டு வருது. அதே மாதிரி பணியாளர்கள் சம்பளம் அப்புறம் ஓய்வூதியத்துக்கு வருஷத்துக்கு 2437.40 கோடி ரூபாய் செலவிடப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம நிர்வாக செலவா 328.21 கோடி ரூபாய், பராமரிப்பு மாதிரியான பணிகளுக்கு 2232.70 கோடி ரூபாய் மாநகராட்சி செலவிடுது. இந்த நிலையில மத்திய மாநில அரசுகள் கிட்ட இருந்து போதிய அளவு நிதி வராததால சென்னை மாநகராட்சி கடுமையான நிதி நெருக்கடியில சிக்கியிருக்கு. குறிப்பா பணியாளர்களுக்கு மாசந்தோறும் சம்பளம் வழங்கவே சிரமப்படக்கூடிய அளவுக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமா திமுக ஆட்சியில இறுதி நாட்கள்ல போடப்பட்ட வேளச்சேரி மேம்பால பணி உட்பட 800 கோடி ரூபாய்க்கும் மேலான ஒப்பந்தங்களை மாநகராட்சி ரத்து பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பணி செய்யப்பட்டுள்ள ஒப்பந்ததாரர்களுக்கும் 2000 கோடி ரூபாய மாநகராட்சி பாக்கி வச்சிருக்கு. அத்தோட புதிய பணிகளையும் தொடங்க வேணாம் அப்படின்னும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இத பத்தி மாநகராட்சி உயர் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக ஆட்சியில உட்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு மூலதன செலவை அதிக அளவுல மாநகராட்சி பண்ணியிருக்கு. அதன் காரணமாவே இப்போ நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மத்திய மாநில அரசுகள் கிட்ட இருந்து போதிய அளவு நிதி ஆதரவு கிடைக்கல. அதனால மாநகராட்சிக்கு பிரதான வருவாயா இருக்கக்கூடிய சொத்து வரியை வசூலிக்க தீவிரம் காட்டப்பட்டு வருது. அதுபடி நிலுவை வச்சிருக்கக்கூடிய சொத்து வரிய வீடு வீடா போய் வசூலிக்கக்கூடிய பணி நடந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாம வழக்கமான நேரத்தை விட 2 மணி நேரம் கூடுதலா காலையில 8 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் சொத்து வரி வசூலிக்கப்படுது. அதுபடி வாரத்துக்கு 300 கோடி ரூபாய் சொத்து வரிய கட்டாயம் வசூலிக்கணும் அப்படின்னு பிரிவு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மாநகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாகங்கள்ல வாடகை வசூலித்தல் மாதிரியான பணிகளும் தீவிர கவனம் செலுத்தப்பட்டிருக்கு. நிதி நெருக்கடி சீராக 6 மாசங்கள் வரைக்கும் ஆகலாம். அது வரைக்கும் பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்புக்கு தனி பாதை, விபத்துகளை தடுக்க சாலை வளைவுகளை சீரமைத்தல், மழை வெள்ள பாதிப்புகளை தடுக்க நீர்நிலைகள் சீரமைப்பு, இந்த மாதிரியான பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுது. நிதி நிலைமை சீரானதுக்கு பின்னாடி ஒப்பந்ததாரர்களோட பாக்கி தொகை வசூலிக்கப்படும், புதிய பணிகள்ல கவனம் செலுத்தப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க.